ரீசென்ட்டா நம்ம சாக்குப்பை கம்பெனிலேருந்து ஒரு யூஸ்டு ஐஃபோன் ஒண்ணு வாங்கியிருக்கோம். ஸோ ஐஃபோன் யூஸ் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால ஒரு யூஸ்டு ஐஃபோனா வாங்கி ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நம்ம சாக்குப்பை கம்பெனிலேருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சாக்குப்பை கம்பெனில யூஸ்டு மொபைல் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற பத்தி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த ஐஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஹெட்ஃபோன் வாங்கணும். ஸோ வயர்டு வாங்கணும்னா லைட்னிங் கேபிள். ஸோ அந்த ஹெட்ஃபோன் வேற எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஏர்பாட்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதோட பிரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. ஸோ அவ்வளோ ஒரு யூஸ்டு ஐஃபோனுக்கு அவ்வளோ காஸ்ட்லியா வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஸோ ஏதாவது ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம டெக்காப்ஸ் தமிழ்ல அவர் வந்து இந்த அவால் ஷாப் அப்படிங்கிற அந்த வெப்சைட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உள்ள போனேன். பட் வெப்சைட்டை பார்க்கையில எனக்கு அந்த அளவு ஜென்யூனா தெரியல. பட் இருந்தாலும் ஆர்டர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஆர்டர் பண்ணேன். வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணாங்க. நான் ஃபுல்லி சிஓடி போட்டிருந்தேன். கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியல் பேமெண்ட்டா ஒரு 10% பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. பட் என்னால முடியாது. நான் ஃபுல்லி எல்லா அமௌண்ட்டுமே நான் கேஷ் ஆன் டெலிவரி தான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பின்னாடி அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம ஐஃபோனுக்கான ஒரு ஏர்பாட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத அன்பாக்சிங் பண்ணி ஜென்யூன் ப்ராடக்ட்டா இருக்கா, அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இத அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க பேக்கிங் பண்ற வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ ஓரளவு ஜென்யூனா தான் இருந்தது. அந்த வெப்சைட்ட பார்க்கும்போது எனக்கு அந்த அளவு ஜென்யூனா இருக்கிற மாரி தெரியல. பட் அதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ண விதம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த பாக்ஸ் தான் ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு. சைட்லாம் இதாகி ரொம்ப டேமேஜ் ஆகி இந்த கொரியர் சர்வீஸ்லாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. நெறைய ப்ராடக்ட் வரும்போது பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி வரத பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஏர்பாட்ஸ்க்கான ஒரு பவுச் ஒண்ணு இதோட ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஏர்பாட்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதான்னு தெரியல. பட் நான் இந்த கேமரால உங்களுக்கு க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஸோ ஒரு ஜென்யூனான ஆப்பிள் ப்ராடக்ட் மாதிரியே இருந்தது. ஸோ ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் எப்படி ஓப்பன் பண்ணுவோமோ அதே மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேட் இன் யுஎஸ்ஏ அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏர்பாட்ஸ் ப்ரோ டிசைன்ட் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா. அட பாவிகளா! ஒரிஜினல் ஆப்பிள் ப்ராடக்ட் ஒத்துரும் போலயே. அதுக்கப்புறம் டப்பாக்குள்ள வேற ஒண்ணும் இல்ல. ஸோ டப்பாவ தூக்கி போட்டுறலாம். ஸோ இதுதான் அந்த பவுச். ஒரு மாரி மேட் ஃபினிஷ்ல இருக்கு. பட் வந்து டஸ்ட் பயங்கரமா அக்குமுலேட் ஆகுது. ஸோ இது நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா நம்ம இந்த ஏர்பாட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஒரிஜினல் ஏர்பாட்ஸ்லாம் இதே மாரி தான் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்ததில்ல. நான் டேப் மட்டும் ஒரு தடவ அன்பாக்ஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஐபேட். ஒரு தடவ ஐபேட் 9த் ஜெனரேஷன் வந்து அன்பாக்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் செல் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ இந்த மாரி இடத்துல தான் ஃபர்ஸ்ட் காப்பி அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஸோ இந்த ஈவனா இல்லாம இந்த இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் கேஸ் அப்படின்னு இது குடுத்துருக்குது. ஆப்பிள் லோகோ ஈவனா இல்லாம இருக்கிறது. ஸோ இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆப்பிள்ல குடுக்குற அதே எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கு குடுக்குறாங்களாமா? செக் பண்ணி பார்க்கலாம். அட பாவிகளா! இது அப்படி ஒட்டியிருந்தா உண்மையிலேயே ஆப்பிள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தோத்துரும் போல. அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்கும். பட் வந்து அத ஒட்டாம இது பண்ணி வச்சிருக்குது. ஏன்னு தெரியல. பார்க்கலாம். லெட்ஸ் ஓப்பன் திஸ். இன்டிக்கு போட்டுலாம். இன்டிக்கு போட்டுலாம். ஸோ வழக்கம் போல ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட்ல குடுக்க வேண்டிய அந்த எலி மருந்து சீட்டுகள்லாம் அதில இருக்கு. நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்க்க போறதே கிடையாது. அதுக்கப்புறம் அவங்க குடுத்துருக்கக்கூடிய அந்த கீழ வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் குடுத்துருக்காங்க. அதுவும் ஆப்பிள் ஒரிஜினல் கேபிள் மாரியே இருக்கு. லைட்னிங் கேபிள் தான். USB-C டூ லைட்னிங் கேபிள். ஐ திங்க் இது லைட்னிங்னு நினைக்கிறேன். இல்ல USB-Cன்னு தான மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆப்பிள் ப்ராடக்ட்ட பிரிக்கிற அந்த சுகமே தனிதான் அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஆனா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆ வாவ்! நைஸ். இதுதான் அந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ. டிசைன் பை ஆப்பிள் இன் கலிஃபோர்னியா, அசெம்பிள்ட் இன் USA. சுத்தும்டாடே. இதுதான் நம்மளுடைய ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ. கேஸ் நல்ல ஸ்டடியா இருக்கு. மேக்னெட்டும் இந்த ஆப்பிள் ஒரிஜினல் ப்ராடக்ட்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ சூப்பர். ஏர்பாட்ஸுமே ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒத்துரும் போல. ஸோ அந்த அளவுக்கு ஜென்யூன் ப்ராடக்ட் எப்படி டிசைன் பண்ணி எப்படி பேக் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. இதுக்கு பேர் தான்டா ஃபர்ஸ்ட் காப்பின்றீங்களா? அந்த ஃபர்ஸ்ட் காப்பி ப்ராடக்ட்லாம் அவ்வளவா யூஸ் பண்ணதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத. வாவ்! சார்ஜ் இருக்குமான்னு தெரியல. சார்ஜ் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தெரியல. பார்க்கறதுக்கு ஒரிஜினல் ஏர்பாட்ஸ் மாதிரியே இருந்தாலும் எனக்கு அந்த அளவுக்கு அதை டச் பண்ணும்போது தெரியுது. இது ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் நல்ல எஃபோர்ட் போட்டு ஒரிஜினல் மாதிரியே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இதை சார்ஜ் பண்ணிட்டு நம்ம மொபைல் எப்படி கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த வீடியோ இதோட வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூவையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா யூஸ் பண்ணாமல் நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது. இன்னைக்கு தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 மந்த்தாவது மினிமம் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நவால் ஷாப்ல வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இவ்வளோ இந்த வீடியோ. ஸோ நான் யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இது வாங்கலாமா, இது ட்ரஸ்ட்வொர்த்தியான சைட்டா அப்படிங்கிறத நம்ம அடுத்த ரிவ்யூ வீடியோல பார்க்கலாம். நன்றி. ஸோ நம்ம ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து ஃபுல்லி சார்ஜ் பண்ணியாச்சு. ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் ஆகுதா ஆகலையாங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனேயே உங்களுக்கு வந்து ஏர்பாட்ஸ் கனெக்ட் ஆகணுன்றது காட்டுது. அட பாவிகளா! ஃபர்ஸ்ட் காப்பியே இந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுதா? கனெக்ட் குடுத்தாச்சு. பெர்ஃபெக்ட்டா கனெக்ட் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ ஏதாவது சாங் ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத.
உடனே தலைவர் தான் வராரு. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணி பார்ப்போம். சரி, நான் இந்த ஏர்பாட்ஸை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிவ்யூ வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சு, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ஏர்பாட்ஸில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இப்போ வரைக்கும் இல்லை. ஸோ இதை கம்ப்ளீட்டாக ஒரு 1 மந்த் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிவிட்டு 1 மந்த் கழிச்சு ஒரு ஷார்ட்ஸில் வந்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த அவால் ஷாப் வெப்சைட் ஜென்யூனானதா, இதில் வந்து ஆர்டர் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். பட் வந்து எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு 1 மந்த் கழிச்சு வந்து பார்க்கலாம். Thanks for watching. Please like and subscribe.